வா குமாரசாமி, சூட்டு கோட்டெல்லாம் போட்டு அசத்தரா இப்படி. நீ மட்டும் கோவணம் படம் கட்டிருக்க. எல்லாம் நேரம்ப்பா. இந்த காலத்துல மனுஷங்கிட்ட காசு பணம் இல்லாட்டியும் மூக்கு முழியுமோ ஒரு பொண்ணு இருந்தா போதும். ஓ மூஞ்சிக்கு இப்படி ஒரு பொண்ணு. எனக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு பிறந்திருக்கா. அவளை தேடி தனலட்சுமி தானா வர்றா. நீ ஒரு குரங்கு, உனக்கு கருங்குரங்கு மாதிரி ஒரு பொண்ணு பிறந்திருக்கு. அதுக்கு மாப்பிள்ளை கிடைக்காத வயிற்றுல ஏன்டா புலம்புற? வந்தமா காபி பழகார சாப்பிட்டோமா கையை கழுவணுமா போனோமா இல்லாம கதை பேசிக்க. எத்தனை ஏக்கர் உனக்கு? 15. ஏடா 50 ஏக்கர் அள்ள கட்டி நின்று இருக்க. 5 ஏக்கர் வச்சு நீ பந்தவ பேசிக்க. எந்திரி மேல எந்திரே போடல. வாங்க எங்க சம்சாரம்? வணக்கம்ங்க. புதுசா எஸ்டேட் ஒண்ணு வாங்கிருங்க. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. சரி, சுத்தி கட்ட போயிருக்காங்க. அது சரி. எருமை கண்டு போட்டாலும் 7 ஊருக்கு தண்ணி அடிப்பீங்க. எஸ்டேட் வேணா சொல்ல வேணும். நீங்க எஸ்டேட் சுத்தி பாக்குறதுக்கு போயிட்டு பொண்டாட்டிங்க அனுப்பிச்சுக்கலாம்ல. ஏன் சபை கலகலப்பா இருக்குல்லங்க. நீங்க எப்பவும் தமாஷானுங்க. ஆமா, நீ ரொம்ப சீரியஸ். இல்லைங்கம்மா, ராமசாமி என்ன போய் சாப்பிட்டு வாங்கினான்னு சொல்றேன். அவர் வீட்லயே சாப்பிட்டு வந்துன்னு சொல்றாருங்கம்மா. ராமசாமி, குமாரசாமி உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாரா? நல்லா கவனிச்சார். சூப்பருங்க. நான் நிக்கிறேங்கிற உட்காருங்கிறாருங்க. நீங்க உட்கார வேண்டியதுதானே? நீ உட்கார வேண்டியதாங்கண்ணா. குமாரசாமி, அம்மா, சத்யா ரெடியா இருக்கா? ரெடி ஆயிட்டுருக்காருமா. தலைமுடி காய மாட்டேங்குதுங்க. ட்ரையர்ல காய வைக்கிறாருங்க. அப்புறம் தட்டெல்லாம் ரெடிங்கம்மா, மாத்த வேண்டியதுதான். நம்ம முதலாளி அம்மா வீட்டுல சம்பந்தம் கிடைக்கிறதுங்கிற சாதாரண சமாச்சாரமா? கருமலை நாகமலைன்னு பெரிய பெரிய எஸ்டேட் ஓனர் எல்லாம் வந்து பொண்ணு கொடுக்கறன்ட்டு வந்தான். ஆனா அம்மா ஏதோ பெரிய மனுஷ பண்ணி ஏழையா இருந்தாலும் பரவாயில்லன்னு குமாரசாமி பொண்ணையே மருமகளை எடுக்க சம்மதிச்சுட்டாங்க. என் பையன் ஆசைக்கு நான் எனக்குமே குறுக்க நிக்க மாட்டேன். வா சத்யா. உட்காருங்க மாப்பிள. ஐயோ, வாய் தவறி உணர்ச்சி வசப்பட்டு தப்பா சொல்லிட்டேன். மன்னிச்சுங்க தம்பி. இனிமேல என்ன சாரி அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன அப்படியே கூப்பிடுங்க. அம்மா எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்தாச்சு. அங்கிள் யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா கவனிங்க. ஐயோ, பிரமாதமா கவனிச்சிருங்க. ராமசாமி என்ன கேளுங்க. ஆமா, நல்லா கவனிச்சாருங்க. ஆமா, பூஜைங்க. நிச்சயதார்த்தம் தானே தம்பி. பெரியவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள அது வந்துரும். அப்புறம் நிறைஞ்ச சபைக்கு முன்னாடி ஒரு சின்ன விண்ணப்பம். கல்யாணமான கையோட தம்பி குடுமையை வெட்டிக்கணும். குடுமே அப்புறம் வெட்டலாமப்பா. ராகாலம் வர்றதுக்குள்ள தட்டை மாத்தணும். வா பூஜா. என்னம்மா இது பூஜா? சேலை கூட கட்டிக்காம நகை கொடுத்து அனுப்பிச்சிருந்தேனே, போட்டுக்கல? எல்லாம் இதே நல்லா இருக்குது. குமாரசாமி பேசிட்டே இருந்தா இப்படிப்பா. ராகாலம் நெருங்குதல்ல, முதல்ல நிச்சயதார் தட்டை மாத்து. சரிம்மா. மாமே. தம்பி, அம்மாவை அழகா தமிழ்ல கூப்பிடுறது போட்டு அது என்ன மம்மி மம்மின்ட்டு. எனக்கு அம்மி அம்மின்னு சட்னி அரைக்கிற மாதிரியே காதல் உள்ள சுமாருங்க அங்கிள். தம்பி, என்னை அங்கிள் கூப்பிடாதீங்க, மாமான்னு கூப்பிடுங்க தம்பி. என்ன குமாரசாமி ஷார்ட் எல்லாம் போடுறீங்க? தம்பி தானே படிவாரமா மாட்டி அது ஒண்ணும் இல்ல மம்மி. அப்பா காலத்துல பால பொறுக்கி போட்டுட்டு இருந்தேன்னு வருத்தப்பட்டாரு. அதால கையில பேட்டை கொடுத்து ப்ரோமோட் பண்ணிருக்கேன். நீ கையில பொறுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப மட்டையில பொறுக்கி போறேனுங்க. சத்யா, நாளைக்கு ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன், அதுக்கு நீதான் போற. வாட் மம்மி, சம்பந்தம் இல்லாத வேலை என்ன சொல்றீங்க? இதான் நீங்க தப்பு பண்றீங்க. எஸ்டேட்ல என்ன விளையுது, எப்படி விளையுது, எவ்வளவு கூலி கொடுக்குறாங்க, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேணாமா? குமாரசாமி, மம்மி, ஐயோ மன்னிச்சுங்கம்மா. பழக்க தோசையில நீங்க பையன் நாளைக்கு கிடைச்சா சத்யாவை கூட்டிட்டு போய் நம்ம எஸ்டேட் எல்லாத்தையும் காட்டிட்டு நம்ம ஸ்டாஃப் இன்ட்ரோடியூஸ் என்கிட்ட பண்ணி ஒப்படைச்சிட்டீங்களா? நீ கவலையை விடுங்க, எல்லா இடத்தையும் ஒரு சுத்தி காட்டிடுறேன். அங்கிள் வந்துட்டான். அங்கிள் அங்கிள். ஹாய் சத்யா. ஹாய் பூஜா. அப்பா பாத்தியா? வெளிதானே இருந்தாரு. இல்லையே அங்கிள். நான் எங்க இருக்கேன்? அப்பா, என்னாச்சு? என்னாச்சு? காய்ச்சல்மா. 420 சீட்டிங் இப்ப கேஸ் நல்லதானே இருந்தீங்க? இல்லப்பா 120. 120 பீடா போட்டீங்களா? அப்பா, நீங்க பீடா கூட போடுறீங்களா? வாங்க டாக்டர் கிட்ட போலாம் வாங்க. வாங்க. இல்ல, இந்த காய்ச்சலுக்கு டாக்டரே கிடையாதுமா. வாங்க, கஷ்டமா தான் இருக்கு. நான் எஸ்டேட்டுக்கு போலாம். எஸ்டேட்டுக்கு வாங்க தம்பி. உடம்பு சரியில்லை சொல்றீங்க. அமுதாங்க என்னைய. எஸ்டேட்டுங்க. நான் போகாம இருக்க மாட்டேன். ஐயோ முடியாது. 25 வருஷத்துல ஒரு நாள் கூட நான் லீவ் போட்டதில்ல. என் பேர் அப்படி ஸ்டடியா காப்பாத்திட்டு இருக்கேன். ஐயோ என்ன இப்படி ஆடுது? இந்த குமாரசாமி இல்லைன்னா இந்த எஸ்டேட்ல வேலை நடக்குமா நடக்காதான்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த காய்ச்சலே வந்திருக்குது. ஆனா நான் விடுவேனா? நீங்க வேணா பூஜாவை கூட்டு போறீங்களா? அப்பா, நான் எப்படி இவர் கூட போறது? சரி விடுமா. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நானே போறேன். என்ன போனா காய்ச்சல் ஜன்னி ஆகும். ஜன்னி வந்து உயிர் போகும். உயிரா முக்கியம். ஓகேப்பா, ஓகே ஓகே, நான் போறேன். சரியா? சரிம்மா. ஆனா நான் என்னத்த சுத்தி நீ காட்டுறது? சும்மா கூட போமா. மத்ததெல்லாம் தம்பியை பாத்துக்குவாரு. பாருன்னு இல்லையா? ஓகே,